எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்னாங்க, சரி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்க வேற மாதிரி சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் கூட விட்டுருவோம் திமுக. குறிப்பிட்ட முக்கியமான ரொம்ப பெரிய பட்ஜெட் இல்லாத ஒரு சில ப்ராமிசஸ் நம்ம பார்ப்போம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பெட்ரோல் விலையை குறைப்போம்னு சொன்னாங்க, டீசல் விலையை குறைப்போம்னு சொன்னாங்க. பெட்ரோல் விலையை ஆரம்பத்துல குறைச்சது எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சாங்கிறது பார்க்கிறோம். அது வரவேற்கத்தக்கது. ஆனா டீசல் விலை எவ்வளவு முக்கியங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்னி தேதி வரைக்கும் தேர்தலை நோக்கி போக போறோம். இன்னி தேர்தல் வரைக்கும் டீசல்ல 10 பைசா குறைச்சாங்கன்னு சொல்லுங்க. நம்ம அது அவங்க வாக்குறுதியை நிறைவேற்றினாங்கன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு குடும்பத்திற்கு, நடுத்தர குடும்பத்திற்கு பொதுவா பாத்தீங்கன்னாக்கா குறைஞ்சது ஒரு சிலிண்டர் உருளைங்கிறது 2 மாசத்துக்கு வரும் அப்படின்னு நீங்க வச்சீங்கன்னா கூட 4.5 வருஷம் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. 6 நாள் 24 பிளஸ் ஒரு 28 உருளைன்னு வச்சுக்கோங்க. 27 28 உருளைக்கு இது வரைக்கும் கொடுத்திருக்க ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபான்னு அவங்க சொன்னதை வச்சா கூட 2800 ரூபாய் கொடுத்திருக்கணும். ஆனா அதை கூட இன்று வரை அவங்க நிறைவேற்றவில்லைங்கிறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த மாதிரியாக ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லிக் கொண்டு போலாம். அதே மாதிரி ஸ்கூட்டி விஷயத்துக்கு நீங்க கேட்டீங்க. ஏடிஎம்கே பீரியட்ல அவங்க தெளிவான ஒரு விஷயத்தை முன்னெடுத்தாங்க. அவங்க அதை கொடுக்கலாம் அப்படிங்கறதையும் ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, அவங்களுடைய இதுல இந்த டிவிஎஸ் நிறுவனத்துடன் அவங்க நெகோசியேட் பண்ணது, அது எப்படி எல்லாம் செலவினங்களை குறைச்சு அது அதன் மூலமா அதை மானியமா கொடுக்கறது மூலமாங்கிறது மட்டும் இல்லாமல், ஜெகதீஷ் ஒரு கரெக்டான ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காருன்னு நான் பாக்குறேன். இதுல என்னன்னாக்கா அவர் கேட்கிறாரு, ஆண்களுக்கும் நீங்க இதை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? முதல்ல கார்பன் ரிடக்ஷன் ஆஸ்பெக்ட்ல நம்மளோட ஸ்டேட்டுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்க முடியும்னா, இந்த மாதிரியாக இந்த பொது இதுல எல்லாரும் பயணம் செய்யறத ஊக்குவிக்கலாம். ஆனா இன்னைக்கு பெண்களுக்கு இலவசம்னு சொல்றத விஷயத்த எல்லா பேருந்துலயுமான ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கணும்ன்றது ஒரு விஷயம். ஒன்லி பிங்க் பெயிண்ட் அடிச்ச ஒரு செலக்டிவா வரக்கூடிய, அது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வரக்கூடிய ஒரு பஸ்ல மட்டும்தான் பெண்கள் இலவசமாக பயணிக்க முடியும். அவங்க நினைக்கிறது போல எல்லா பேருந்துலயும் பயணிக்க முடியாதுங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்.